தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், அன்பு தலைவர், புரட்சி கலைஞர், பத்மபூஷன், கருப்பு எம்ஜிஆர், உங்கள் வீட்டு பிள்ளை கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியிலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வழி நெடுக்க பிரச்சாரத்துக்கு வந்திருக்கிறோம். உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று ரத யாத்திரை மூலம் இன்னைக்கு நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் முழுக்க வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் சசிகுமார் அவர்களுக்கும், அதே மாதிரி மண்டல பொறுப்பாளர் செந்தில், கழக பொருளாளர் சுதீஷ் விஜய் பிரபாகர், அதே மாதிரி இங்க கண் முன்னாடி கூடி இருக்கின்ற அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளே, கேப்டனை தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள என் உயிரினும் மேலான என் அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவருக்கும், அதே போல கலை இலக்கிய அணியை சேர்ந்தவர்களுக்கும், அதே போல பத்திரிகை நண்பர்களுக்கும், காவல்துறைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்த்ததில் மகிழ்ச்சி. நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாரையுமே நான் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னா மணமேல்குடி ஒன்றியத்துல உங்களை எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கேன். தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு நம்ம போறோம். ஒரு இடம் இல்ல, 2 இடம் இல்ல, அனைத்து தொகுதிகளுக்கும் எல்லா ஊரும் போயிட்டு இருக்கோம். ஏன் போறோம்? தேர்தலுக்காகவா? இல்ல, உள்ளம் தேடி இல்லம் நாடி உங்களை தேடி உங்க அண்ணி வந்திருக்கிறேன். அன்பின் காரணமா, பாசத்தின் காரணமா? ஏன்னா இப்ப ஏதாவது தேர்தல் இருக்கா? இல்ல. இருந்தாலும் கேப்டன் நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிற அந்த பணியை நாம் சிறப்பாக செய்து அந்த வெற்றி கனிகளை கேப்டன் ஆலயத்துல அவர் காலடியில வைக்கும் போதுதான் நாம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற கட்சியாக வரும். எனக்கு புதுக்கோட்டைக்குள்ள வந்தாலே பழைய நினைவுகள் நிறைய. புதுக்கோட்டை என்றாலே கேப்டன் கோட்டையாக இருந்தது. இங்க நம்ம மாநாடு நடத்தியிருக்கோம், மக்களுக்காக மக்கள் பணி நடத்தியிருக்கிறோம். அதே மாதிரி இங்க பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு நம்ம வந்திருக்கோம். அதே மாதிரி இங்க புதுக்கோட்டையில எல்லா நிகழ்ச்சி, இப்தார் நோன்பு விருதுக்கு வந்திருக்கிறோம் என்று தலைவருடன் நான் பயணிச்ச அந்த நாட்கள் எல்லாமே இப்ப என் கண் முன்னாடி வந்து நிக்குது. அதனாலதான் சொல்றேன், கேப்டன் இல்லாம இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே போனது கிடையாது. நாம எங்க போனாலும் கேப்டன் நம்ம கூட தான் வருவார். இன்னைக்கும் கேப்டன் நம்ம கூட தான் வர்றார். கேப்டன் இருக்கிறார். அப்ப உருவமா வந்தாரு, இப்ப தெய்வமாக நம்ம கூடயே தான் கேப்டன் டிராவல் பண்றார். அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற ரதம் வரும்போது பெரிய வரவேற்பு மக்கள் கிட்ட. ஏன் யோசிச்சு பாருங்க, கேப்டன் மக்களை உண்மையாக நேசிச்சார். அதனால மக்கள் இன்னைக்கு கேப்டனை உண்மையாக நேசிக்கிறார். இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. தலைவர் அவர்கள் சொன்னது போல, ஒரு முறை நீங்கள் அவரை முதல்வர் நாற்காலியில் அமர வச்சிருந்தா 50 கட்சி கூட்டணி சேர்ந்தாலும் தேமுதிகவை யாராலையும் அசைச்சு பார்த்திருக்க முடியாது. லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சி, மக்களுக்கு ஒரு நேர்மையான ஆட்சி, வெளிப்படையான ஆட்சி, கல்வி மருத்துவம் இலவசமா தருவோம்னு சொன்னாரு. அது மட்டுமா, பெண்களுக்கு பாதுகாப்பு, இல்லம் தேடி ரேஷன் பொருள் வரும், பெண்கள் நாட்டின் கண்கள் என்று பலவிதமான திட்டங்களை நம்ம கேப்டன் அவர்கள் மக்களுக்காக அறிவித்திருக்கிறார். உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க எல்லாரும் வருகின்ற தேர்தலில் நல்லபடியா யோசிச்சு வாக்குகளை தரணும். அதுதான் முக்கியம். ஆமா, எந்த கூட்டணி இருந்தாலும்
இருந்தாலும் இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், தேமுதிக அங்க வகிக்கும் கூட்டணி தான் மகத்தான வெற்றி பெற போகுது. நாம் அங்க வகிக்கும் கூட்டணி தான் நாம் ஜெயிச்சே ஆட்சியை பிடிக்க போறோம். அப்படி வரும்போது உங்களுடைய குறைகள் அத்தனையும் தீர்க்கப்படும். இது உறுதி, எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் மணல் மேல்குடி ஒன்றியத்தில் இருக்க. இங்க மக்கள் கோரிக்கையை நான் ஒரு 5-6 பாயிண்ட் சொல்றேன். மணல் மேல்குடி அரசு மருத்துவமனையில போதிய மருத்துவர்கள் இல்லை, செவிலியர்கள் இல்லை, உபகரணங்கள் இல்லை. இதுதான் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பிரச்சனை. அதனாலதான் நம்ம தலைவர் என்ன பண்ணார், நடிகரா இருந்த காலத்திலே எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் கட்டில், மெத்தை, டிவி, மருந்து, மாத்திரை அத்தனையும் இலவசமாக கொடுத்த ஒரே தலைவர் கேப்டன். தமிழ்நாடு முழுக்க கொடுத்தார். ஒரு இடம் இல்ல, 2 இடம் இல்ல. கவர்மெண்ட் கூட பண்ணாததை தலைவர் செய்திருக்கிறார். ஒரு அரசாங்கம் கூட செய்ய முடியாததை கேப்டன் அவர்கள் செய்திருக்கிறார் மக்களுக்காக. அதே மாதிரி இங்க தாலுகா, அங்க பேருந்து நிலையத்தின் அவல நிலையை பாருங்கள். இதுதான் பேருந்து நிலையமா? ஒரு போர்டு மட்டும்தான் இருக்குது. இந்த பேருந்து நிலையமா? ஒரு போர்டு வச்சா பேருந்து நிலையமா? என்ன இது, என்ன நடக்குதுங்க? ஒரு வசதியும் இல்ல. ஒரு மைதானம் இருக்குது, என் கண்ணுக்கு தெரியுது. ஒரு போர்டு ஒண்ணு தெரியுது, அவ்வளவுதான். போர்டை வச்சு என்ன பண்ண? டாய்லெட் வசதி இருக்கா? உள்ள குடி தண்ணி வசதி இருக்கா? மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க இந்த பேருந்து நிலையம் எதுவுமே கிடையாது. அப்ப எதுக்கு அந்த போர்டு? தண்டத்துக்கு அந்த போர்டு வேற வேஸ்ட். அது தூக்கி பிச்சு எறியணும். அது ஒரு பேருந்து நிலையம்னா எதுக்கு வைக்கணும்? அதனால மக்களுக்கும் நாட்டுக்கும் இந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு ஒரு பலன் அளிக்கணும். எல்லா பஸ்ஸும் போதா? இங்க எந்த பஸ் வர்றதில்ல. எந்த பஸ் வராம இங்க ஒரு பேருந்து நிலையம். நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்களா? யாரு இங்க எம்எல்ஏ? யாரு? இல்லம்மா, யார் எம்எல்ஏ? எந்த கட்சி? கேட்ட யார் எம்எல்ஏன்னு? ராமச்சந்திரனா? அவரு பேருக்கு கெட்ட பேரை உண்டாக்குற மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரை வச்சுக்கொண்டு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரை வச்சுக்கிட்டு ஓட்டு வாங்கி ஜெயிச்சு இன்னைக்கு அந்த ராமச்சந்திரன் ஒரு பேருந்து நிலையத்தை கூட இங்க வைக்கலன்னா என்னத்துக்கு அவங்களுக்கு எல்லாம் நீங்க ஓட்டு போடுறீங்க? அடுத்த வாட்டி அவங்க எல்லாம் ஓட்டு கேட்டா நான் சொல்றேன், நிக்க வச்சு கேளுங்க. அப்பதான் அவங்களுக்கு எல்லாம் பயம் வரும். இங்க பேருந்து நிலையம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதுவுமே இல்ல. அது மட்டும் இல்ல, அனைத்து படகுகளுக்கும் டீசல் மானியமா தர நீங்க இது வரைக்கும் தரல. இங்க கிராமப்புற சாலைகள வசதியே இல்ல. புயல் மற்றும் பேரிடர் காலத்துல படகுகள், வலைகள் பாதுகாப்பா வைக்க, ஆறுகளை தூர்படுத்த வேண்டும். இந்த பணிகளை எல்லாம் யார் செய்யணும்? ஒரு எம்எல்ஏவாக ஜெயிச்சு வர்றவரு இதை செய்யணும். இன்னைக்கு எம்ஜிஆர் பேருக்கு களங்கம் விளைவிக்கிற வகையில் ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டை வாங்க வேண்டியது. ஆனா மக்களுக்கு எதுவும் செய்யறதில்லை. இதேதான் இங்க நடக்குது. இவ்வளவு பேர் இங்க நிக்கிறீங்களே, உங்களுக்கு யாராவது 100 சோறு பீரு ஏதாவது கொடுத்து கூட்டு வந்தாங்களா? ஏன் இத நான் கேக்குறேன்னா, இன்னைக்கு எந்த கட்சியா இருந்தாலும் 100 கொடுக்கணும், சோறு கொடுக்கணும், பிரியாணி பீர் கொடுக்கணும் மத்த கட்சிக்கு. ஆனா இங்க இருக்கிறவங்க கேப்டன் என்ற ஒற்றை சொல்லுக்கு, அந்த அன்புக்கு வந்த கூட்டம், அன்புக்காக வருபவர்கள், இதுக்கு ஈடு இணையே கிடையாது. நான் சொல்றேன் என் தொண்டர்களை பத்தி, இங்க இருக்கிற ஒருத்தரும் 100 பேருக்கு சமமானவர்கள், 1000 பேருக்கு சமமானவர்கள். இன்னைக்கு தலைவர் என்ன சொல்லியிருக்காரு உங்களுக்கு எல்லாம்? நாங்க 4 பேர் வந்தா ஒரு வேளை சோறு போட மாட்டீங்களான்னு கேட்ட ஒரு உத்தம தலைவர். அவரைய இன்னைக்கு உலகமே அன்னதான பிரபுன்னு நம்ம தலைவரை
சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தலைவருடைய கோயிலுக்கு இன்னைக்கு வர அத்தனை பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கிறோம். கனிவா பேசி அவங்க நான் அங்க இருந்தா போட்டோ எடுத்து கொடுத்து எல்லாரையும் பத்திரமா ஊருக்கு அனுப்புறோம். எங்கேயாவது இது நடக்குதா? வேற எந்த உலகத்திலேயே நீங்க எடுத்துக்கங்க. எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ பேர் வாழ்ந்த பூமியில இதெல்லாம் எங்கேயாவது நடக்குதா? யோசிச்சு பாருங்க. இங்க எல்லாருக்கும் வேலை இருக்கா? உங்களுக்கு எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சலுகைகள் இருக்கா? எல்லாருக்கும் அரசு வழங்கிய மானியம் 1000 ரூபாய் வந்து சேருதா? படிச்ச படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா? லஞ்ச ஊழல் இல்லாத அதிகாரிகள் இருக்காங்களா? டாஸ்மாக் கடை இருக்கா? டாஸ்மாக் கடை இருக்கா? இங்கே இருக்கா? அதுக்கு மட்டும் நம்ம நாடு குறையே இல்லை. அதுக்கு மட்டும் குறையே இல்லை. ஒரு தெருவுக்கு 4 டாஸ்மாக், 5 டாஸ்மாக், கள்ளச்சாராயம், கஞ்சா, போதை, இப்படியே உங்களை எல்லாம் அழிக்கிறாங்க. மக்களே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், என் சகோதரர்களே, நீங்க விழிப்பணிஞ்சிடணும். நீங்க விழிப்பண்ண இருங்க. உங்களை போதையிலேயே வச்சு கேள்வியே கேட்காம அப்படியே உங்க வாழ்க்கையை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க நல்லா யோசிக்க கத்துக்கிட்டா கேள்வி கேட்பீங்க. உங்களை வறுமையிலே வச்சுன்னா ஓட்டு காசு கொடுத்தா போய் வாங்கிக்குவீங்க. அதனாலதான் இவங்க எல்லாம் உங்களை அப்படியே வச்சிருக்க. ஒண்ணுமே இல்ல. நல்லா போறவங்களையும் ஊசி போட்டு கொண்டுறானுங்க. அதுக்குதான் நான் சொல்றேன், இன்னைக்கு கஷ்டப்படுறீங்கல்ல, இன்னைக்கு கஷ்டப்படுறீங்கல்ல, ஒரு மாற்றத்தை தாங்க. நல்ல கட்சிக்கு, நல்ல வேட்பாளர், நல்ல தலைவருக்கு தேர்ந்தெடுங்க நீங்க. அப்பதான் நாடும் விடியும், மக்களுடைய தலையெழுத்தும் மாறும். நம்ம இப்படியே இருந்தா எப்படி மாறும்? கேப்டன் எவ்வளவோ சொன்னார், ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க, ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க, உங்களை தங்க தட்டில் வைத்து தாளாட்டுவேன் என்று சொன்னார். யாருக்காக சொன்னார்? உங்களுக்காக தான் சொன்னார். கேப்டனுக்காக அதை சொன்னார். அவர் பாட்டுக்கு நடிச்சுக்கிட்டே இருந்திருக்கலாம் சினிமாலேயே. யாருக்காக கட்சி? மக்களுக்காக தான் இந்த கட்சி. ஒரு நேர்மையான ஆட்சியை தரணும் தான் தலைவர் வந்தார். ஆனா இன்னைக்கு நம்ம கூட தான் இருக்கான்னு மட்டும் நம்புங்க. கேப்டன் ஒருத்தர் தான். ஆனா இன்னைக்கு லட்சக்கணக்கான கேப்டன்களை தலைவர் உருவாக்கிட்டு தான் போயிருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க கரை வெட்டி துண்டு போட்ட அத்தனை பேருமே நீங்க கேப்டன்கள் தான். இதுல மாற்று கருத்தே இல்ல. கேப்டன் ஒருவர் என் கண் முன்னாடி நிக்கிற எங்க கழக தொண்டர்கள், நிர்வாகி எல்லாமே எனக்கு கேப்டனா தான் நீங்க தெரியுறீங்க. இப்ப உங்க ஊருக்குள்ள போறீங்கன்னு வைங்க, என்ன சொல்லுவாங்க ஊர் மக்கள்? வாங்க கேப்டன், உட்காருங்க கேப்டன், காபி குடிங்க கேப்டன், நல்லா இருக்கீங்களா கேப்டன்? என்ன எல்லாரும் கிளம்பி போறீங்க, உங்க அண்ணி வர்றாங்களா கேக்குறாங்களா இல்லையா? இதே வேற எந்த கட்சியாவது நடக்குமா? 70 வருஷம் 60 வருஷம் கட்சி. வாங்க கலைஞரே, வாங்க ஜெயலலிதா, வாங்க ஸ்டாலின், வாங்க எடப்பாடி யாராவது சொல்றாங்களா? அது ஒரே ஒருத்தருக்கு தான் சாத்தியம். அது நம்ம கேப்டனுக்கு மட்டும்தான் சாத்தியம். கேப்டன் ஒருவருக்கு தான் அது சாத்தியம். கேப்டன் ஒருத்தர் தான். உலகம் முழுக்க இன்னைக்கு பல லட்சம், பல கோடி கேப்டன்களை உருவாக்கிட்டு தான் போயிருக்காரு. அதனால நீங்க யாரும் பயப்படாதீங்க. உங்க அண்ணி நான் இருக்கேன், அம்மாவா உங்களுக்கு இனிமேல. புரியுதா? உங்களுக்காக தான் இனி என் வாழ்க்கை. எதுக்கும் பயப்பட மாட்டேன் நானு. தலைவர் தைரியத்து கூட 33 வருஷம் வாழ்ந்திருக்கல, ஒரு சிங்கத்தோட வாழ்ந்திருக்கல. எதுக்கு பயப்படணும்? எல்லாமே தலைவர் எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கார். எல்லாமே சொல்லியிருக்கார். நாங்க 2 பேரும் எங்க குடும்பத்தை பத்தி பேசுறதை விட தமிழ்நாட்டை பத்தி, மக்கள் பத்தி தான் எப்பவுமே நாங்க பேசிட்டு இருக்கோம். இந்த நாட்டை எப்படி முன்னேற்றணும், எப்படி மக்களுக்கு நல்லது செய்யணும், எப்படி எல்லாம் நம்ம தமிழ்நாட்டை நம்பர் 1 கொண்டு வரணும், இதுதான். சரிங்களா? அதனால தலைவர் எல்லாமே சொல்லிட்டு தான் போயிருக்காரு. பயப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்கும்.
சரிங்களா? அதனால நல்லபடியாக சிந்திச்சு 2026 மாபெரும் ஒரு வெற்றியை மாற்றத்தை நீங்கள் தர வேண்டும். கூட்டணியை நான் பாத்துக்கிறேன். அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். தேமுதிக எங்க அங்கம் வகிக்குதோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். அதுக்கு அடுத்து 3 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வருது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த உள்ளாட்சி தேர்தல்ல இங்க இருக்கிற எத்தனை பேர் கவுன்சிலரா வர போறீங்க, சேர்மனா, வைஸ் சேர்மனா, எவ்வளவு பேர் இங்க இருக்கிறவங்க வர போறீங்கன்னு எனக்கு இப்ப தெரியாது. ஆனா உறுதியாக நீங்க தான் அடுத்து வர போறீங்க. உள்ளாட்சி தேர்தலில் மகத்தான வெற்றி பெற போறீங்க. எனவே தம்பிக்கு எப்ப கல்யாணமா? இப்பதான் என் கூட தான் வந்தாரு, இப்பதான் கிளம்பிட்டாரு. தம்பி வந்தா நீங்களே கேளுங்க. அப்ப கல்யாணமா? இல்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். இல்ல பொண்ணு பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். நல்ல பொண்ணா அமையணும் இல்லையா? நல்ல பொண்ணா அமையணும். ஏன் அமையணும்? கரெக்ட். நல்ல பொண்ணா அமையணும். இப்ப இந்த கேப்டனுக்கு எப்படி ஒரு அண்ணி அமைஞ்சாங்கல்ல, தலைவர் இல்லாதவோ இதை கட்டி தூக்கிட்டு வரல, அந்த மாதிரி அவருடைய மனைவி இருக்கணுமா இல்லையா? முதுகெலும்பா இருக்கணுமா இல்லையா? தலைவர் இத்தனை லட்சம் பேர் நம்பி கொடுத்துட்டு போயிருக்காரு. உங்களை எல்லாம் எதிர்காலத்துல கட்டி காப்பாற்றுற அளவு ஒரு நல்ல மருமகள்கள், பேரன் பேத்திகள் கட்டாயம் கேப்டனும் தெய்வமும் ஆசீர்வதிப்பார். நம்ம தலைவர் போயிட்டாரு, இனிமே இந்த கட்சி அவ்வளவுதான் சொன்னானுங்க எல்லாரும். ஆனா கேப்டன் மறைந்து கட்சிக்கு உயிர் கொடுத்துட்டு போயிட்டார். கேப்டன் மறைந்து கட்சிக்கு உயிர் கொடுத்திருக்கார். இதான் உண்மை. தெய்வமா இருந்து நம்மளை வழி நடத்துவார். நம்புங்க. தலைவர் சொன்னதை நான் இப்ப சொல்றேன். இனிமேதான் நமக்கு அதிகமான வேலை. நீங்க யாரும் பயப்படக்கூடாது. தைரியமா கேப்டனுடைய தொண்டர்களாக, கள வீரர்களாக களத்திலே இறங்க வேண்டும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் அங்கு நான் வந்து இருப்பேன் உங்களுக்காக. இது யார் சொன்னது? கேப்டன் சொல்லிட்டு போயிருக்காரு. கருடராக வந்து தெய்வமா நம்மளை காப்பாத்திட்டு இருக்காரு. அவர் மறைந்து இந்த கட்சியை உயிர்ப்பிச்சுட்டு போயிருக்காரு. அதனால கேப்டன் எங்குமே போல. அவருக்கு பிடிச்ச ஊரே தமிழ்நாடு தான். அவருக்கு பிடிச்சவங்களே தமிழ்நாடு மக்கள் தான். அதனால உங்களை விட்டு தலைவர் எங்கும் போக மாட்டார். ஒரு 100 ரூபாய் தலைவர் பாக்கெட்ல வச்சு பாத்துக்கிறீங்களா யாராவது? எவ்வளவு வருஷம் நீங்க எல்லாம் பாத்தீங்க? ஒரே ஒரு 100 ரூபாய் வைக்க மாட்டார். ஏன் நான் கூட கேட்பேன், அட போய் இந்த காசு பண்ணலாம் அப்படின்பாரு. அப்ப எல்லாரும் கேட்பாங்க, உங்களுக்கு சொத்து மேலேயே ஆசை இல்லையா? அவர் சொன்ன ஒரே வார்த்தை இன்னைக்கு உங்க முன்னாடி சொல்ல, அட என் சொத்தே என் மக்களும் என் தொண்டர்களும் தான். ஆமா, இதத்தான் சொல்வார். என் சொத்தே என் மக்களும் என் தொண்டர்கள் தான். இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? அதனால சொல்ற, தலைவருக்கு இணை தலைவர் தான், கேப்டனுக்கு இணை கேப்டன் தான், முரசுக்கு இணை முரசு தான். யாரும் அதை ஒண்ணும் பண்ண முடியாது. எனவே எல்லாரும் 2026 தேர்தலுக்கு இப்ப இருந்தே தயாராக வேண்டும். இப்போ நம்ம இப்ப புதுக்கோட்டையில மாநாடு நடத்தணும் இல்லையா? மதுரையில மாநாடு நடத்தணும்ல. கடலூரில் 2026 ஜனவரி 9ஆம் தேதி மாபெரும் ஒரு மாநாடு நம்ம நடத்த இருக்கிறோம். அந்த மாநாட்டில் நீங்கள் அனைவரும் தவறாமல் வந்து கலந்து கொள்ள வேண்டும். கேப்டனுடைய கட்சியினர் சும்மா இல்ல. நம்மளுடைய மாநாடு இணையான மாநாடு தேமுதிக தான் அப்படின்றத நிரூபிக்கிறோம். செய்வீங்களா? எல்லா மாநாடுக்கு வருவீங்களா? ஒருத்தர் தவறாம பூரா பேருக்கு மாநாடுக்கு வரணும். கடலூருக்கு, புரியுதுங்களா? கடலூர்ல கடல் அலையா இல்ல தேமுதிகவின் தலை அலையா என்று சொல்லக்கூடிய அளவு நம்ம தலைவருக்கு நாம் காட்டும் விசுவாசமாக அத்தனை பேரும் அந்த மாநாட்டுக்கு நீங்க வரணும். உங்க அண்ணியா, உங்க அம்மாவா நான் கூப்பிடுறேன். எல்லாரும் வாங்க. அந்த வெற்றி தான்
2026 தேர்தலுக்கான வெற்றிக்கான அச்சாரம் அப்படிங்கறத நீங்க எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உங்க அத்தனை பேரையும் இன்னைக்கு பார்த்ததுல மகிழ்ச்சி. உங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியா? சரி, தேர்தல் நேரத்துல நான் வருவேன், வெற்றி கூட்டணியோட வருவேன், வெற்றி வேட்பாளரோடு வருவேன். உறுதியாக நாம் வெற்றி பெறுவோம் என்று உங்ககிட்ட சொல்லிட்டு, தலைவர் எப்பொழுதும் சொல்வது போல் இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். நமது சின்னம் முரசு, வெற்றி சின்னமாக வர வேண்டும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.